கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கு நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொடர்பு பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். பரலோகத்தின் தேவன் தாமே கடந்த வாரமெல்லாம் நாம் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து இன்றைய நாளில் ஒன்று கூடி வைத்து நம் அனைவருமாக ஒன்று கூடி அவரை தொழுதிலும் சுலாக்கிட்டு பெற்றமைக்காக மீண்டுமாக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். இந்த நாளில் கூட பாருங்கள், நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தர் தொழுகை துவக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 342வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். மாறிடாதோர் நேசமீட்பே மாற்றுவாருன் வேதனை பாவத்தாலும் பாரத்தாலும் வருந்துவானேன். நம்பிவா 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 இயேசுனை அழைக்கிறார். நம்பிவா நம்பிவா இயேசுனை அழைக்கிறார். தீரா நோய்கள் தீர்க்கும் வைத்தே தீமை நீக்கி ரட்சிப்பார். தீய குணம் மாற்றுவாருன் தீபம் வீசும். நம்பிவா 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 இயேசுனை அழைக்கிறார். நம்பிவா நம்பிவா இயேசுனை அழைக்கிறார். வல்ல மீட்பர் கண்ணீர் யாவும் வற்றி போக பண்ணுவார். வற்றா ஜீவ ஊற்றாய் உன்மேல் என்றும் ஊரும். நம்பிவா 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 இயேசுனை அழைக்கிறார். நம்பிவா நம்பிவா இயேசுனை அழைக்கிறார். லோகமாந்தர் கைவிடுவார், துரோகம் கூறி தூற்றுவார். தூய இயேசு நேசமாய் உன் துன்பம் தீர்ப்பார். நம்பிவா 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 இயேசுனை அழைக்கிறார். நம்பிவா நம்பிவா இயேசுனை அழைக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் எங்கள் தூய தகப்பனே, மீண்டுமாக இந்த நாள் நாங்கள் ஒருமித்து கூடி பிதாவே, நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுதும் சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உமது வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதாவே, கேட்கிற உள்ளங்களை திறந்தரலாம். அநேக வசனங்களை கேட்கத்தக்க வாய்ப்பினைத்தாரும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பினை தந்திருக்கின்றார். உண்மையிலே நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான அவருடைய சபையில் அங்கமாயிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். பாருங்கள், ஒரு காலத்தில் நீங்கள் நான் கூட
தேவனற்ற பிள்ளைகளாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் தானே பெற்று பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவனுடைய குடும்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இன்றைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருப்பது ஒரு பெரிய சாக்கியம். பாருங்கள், இந்த வேளையிலே அப்படிப்பட்டலாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே தேவனுக்கு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த நாளிலே கூட நாம் பரிசுத்த பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்கு நம்ம நினைச்சலாம். இதனால் நாம் கவனத்தை செலுத்தலாம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே 318 பக்கம், அதாவது பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாதிருங்கள். எனக்கு அறிமார்களே, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக நமக்கு கொடுத்திருந்த ஆலோசனை எவ்வளவு அருமையானது பாருங்கள். மற்ற மக்களை பார்த்து அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிறந்து அவருடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் இப்படியாக நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்கள், பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது இப்படி இருக்க எப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிப்பதனால் பரிசுத்தமாக்கப்பட்டவளா தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாய் இன்று மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்லும் அந்த தகுதியை பெற்ற மக்களாய் நித்திய ஜீவனை அடையக்கூடிய அந்த ஆசுவாதத்தை பெற்ற மக்களாய் இன்றைக்கு நாம் இருப்பது நமக்கு ஒரு பெரிய கிருபை. ஆகவேதான் பரிசுத்த ஆவியார் மூலமாக தேவன் சொல்லும் பொழுது இப்படி இருக்க, எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருப்பதனால் இந்த உலகமான பாவமான ஜீவித்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மக்களாய் இருப்பதனால் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் இருப்பதனால் என்ன செய்யணுமாம்? நீங்களும் நானும் உண்மையிலேயே பரலோகத்தின் தேவனுடைய தயவை ருசி பார்த்தது உண்மையானால் எனக்கு அன்பாந்திலே உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் தேவனுடைய தயவை ருசி பார்த்திருக்கிறோம். நாம் ஒரு காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. பாவத்திலே ஜீவித்தோம். இந்த பிரபஞ்சத்தின் மக்களோடு மக்களாக வாழ்ந்தோம். தேவனற்ற பிள்ளைகளாக வாழ்ந்தோம். ஆனால் பரலோகத்தின் தேவன் நம் மீது அளவில்லாத அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். பாருங்கள், யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. எவ்வளவு அன்பு பாருங்கள்! தேவன் நம்மை எவ்வளவு தயை காட்டியிருக்கிறார், எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார். ஒருவராவது கெட்டுப்போவது அவர் விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவப்பிள்ளை மாறி. அதற்காகவே இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அது அப்படி நான் உண்மையிலே கிறிஸ்துவுக்கு பிறந்தது, தேவ பிள்ளைகளாக மாறினது, தேவ தயை பெற்றது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மக்களாக இருக்கும் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம்? இன்றைக்கு எல்லாரும் பொறுப்பட்டு வந்து கர்த்தருடைய துறையில் பங்கு பெறுகிறோம், உண்மைதான். அதோடு மாத்திரமில்லை, ஏதோ கிறிஸ்துவுக்கு பிறந்து விட்டோம், நாம் சான் பெற்றுவிட்டோம், நாம் சபையில் இப்போ கலந்து கொள்ள வேண்டுமே, இல்லை என்றால் ஊழியக்காரர் கேட்பாரே, அந்த எண்ணத்திற்காக இல்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியோடு கூட பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பரலோகத்து தேவன் ஆவியான மூலமாக சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே என்னை, என்னுடைய தயவை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய அன்பை
ருசி பார்த்தது உண்மையானார் என்ன சொல்கிறார் பாருங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித பெருங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. எனக்கு அன்பார்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கும் என்பது நமக்குத்தான் தெரியும். நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், நீங்கள் என் முகத்தை பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் உள்ளத்தின் எண்ணங்கள் பலவத்து தேவன் அறிவார். நம்மளுக்கு குறைவில்லாதபடி இருக்க வேண்டுமா? நாம் பரிசுத்தமான மக்களாக ஜீவிக்க வேண்டுமா? பேதுரு கூறும் பொழுது 1 அதிகாரம் 15-14 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தன். ஆமாம், அன்றைய பருவத்தின் தேவன் இதை தந்து பார்க்கிறார். அவர் பரிசுத்தராயிருப்பது போல நீங்கள் நான் பரிசுத்தராய் ஜீவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் உண்மையிலேயே என் தயையை என் இரக்கத்தை நீங்கள் ருசி பார்த்தது உண்மையானார் என்ன செய்ய வேண்டுமா? சகலவித துர்க்குணம். நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்குணம் இருக்கக்கூடாது. பாருங்கள், துர்க்குணம் என்று சொன்னால் அநேகம் நிற்கிறார்கள். கொலை செய்வது, திருடுவது, ஏமாற்றுவது, பொய் பேசுவது, அது மாத்திரம் அது துர்க்குணம். ஆனாலும் கூட இதை காற்று துர்க்குணம் என்னென்றால் நாம் சரியான நேரத்தில் சரியான விசுவாசத்தோடு நாம் தேவனுக்கு அன்பு கூறாமல் இருப்பது கூட அது ஒரு துர்க்குணம் தான். நாம் முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மக்களாய் மாற வேண்டும். தேவத்தில் கிட்டி சேர்ந்த மக்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எப்பொழுதும் நற்குணசாலிகளாய் வாழ வேண்டும். பாருங்கள், நற்குணசாலி என்றால் தேவனுக்கு பிரியமான தேவ வார்த்தை என்ன போதிக்கிறது அதில் நடக்கூடிய அந்த நற்குணம் ஒவ்வொருக்கு இருக்கணும். துர்க்குணம் இருக்கவே கூடாது. பலதைத்தான் பரிசாலிக்கணும். உங்களுக்கு துர்க்குணத்தையும் எல்லா துர்க்குணம் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறார் பாருங்கள். 1 Corinthians 6 அதிகாரம் 19 பாருங்கள். நம் என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றைக்கு நாம் யார்? தேவனுக்கு சொந்தம். நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல, தேவனுக்கு சொந்தமானது. ஆகவே தான் தேவனுக்கு சொந்தமான சரீரத்தை நாம் என்ன செய்யணுமாம்? தேவனுக்கு மாத்திரமே பிரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் பிரியப்படுகிறதானே அந்த வாழ்க்கை மாத்திரமே வாழ வேண்டுமே தவிர அவருக்கு விரோதமாக எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. எந்த குணமும் நமக்கு இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு துர்க்குணத்தை நிச்சயமாம் நம்ம ஒழிக்க வேண்டும். துர்க்குணத்தை மாத்திரமில்லை, சகலவித கபடத்தையும் நம்மளுக்கு எந்த விதமான கள்ளம் கபடம் இருக்கவே கூடாது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு குழந்தையை போல நம்முடைய இருதயம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டுமா? கள்ளம், கபடு, ஏமாற்றுதல், வஞ்சகங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. நாம் பரந்த மனப்பான்மையோடு கூட பரந்த மனதோடு கூட நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இருதயத்தில் சுத்தங்கள் பாய்க்குவார்கள், அவர்கள் தான் செய்ய வேண்டுமா? நம்முடைய தேவனை தரிசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டுமா? கள்ளம் கபடம் மற்றவர்களாக இருக்க வேண்டுமா? ஆகவே சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குதலையும் ஒழித்துவிட்டு இவர்களால் ஒழித்துவிட்டு நம்மளை திருக்கவே கூடாது. பாருங்கள், நாம் பரிசுத்தமானவர்கள். ஒரு காலத்திலே தேவனற்ற மக்கள், ஒரு காலத்திலே நம்மத்திலே பொறாமை இருந்தது. ஒரு காலத்தில் நாம் மற்றவர்களை குறித்து புறங்கூறி வந்தோம். எப்பொழுது? கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பு தேவனற்ற மக்களாக வாழ்ந்த பொழுது. அன்றைக்கு அப்படி இல்லை. நாம் தேவனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறாகவே நாம் என்ன செய்யக்கூடாதாம்? புறங்கூறி இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து இன்னொருத்தில் தவறாக சொல்லுவது இப்படிலாம் செய்யவே கூடாது. பதினெட்டு இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். சபையிலே கூட கிறிஸ்துவுக்கு பிறந்த மக்களும் கூட இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்கள், அவசியம் இல்லாமல் மற்றவர்களை குறித்து குறை கூறுவதை அப்படி குறை கூறவே கூடாது. புறங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. பொறாமைகள், மற்றவை பார்த்து பொறாமைப்படுவது அப்படி செய்யவே கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது. அது மட்டுமில்லை, வஞ்சங்கள் ஏமாற்றுவது, பொய் பேசுவது, திருடுவது, வஞ்சிப்பது இதெல்லாம் கூடவே கூடாது. பாருங்கள், நாம் தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதுமே பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டுமா? நம்மை அழைத்தவர் பரிசுத்தர்.
அதே போல நாமும் பரிசுத்தமானவராய் ஜீவிக்க வேண்டும். தேவன் அவ்வளவு தயை நமக்கு கொடுத்துக்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் எழுதின நிருபத்திலே பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் போகும். முதல் 8 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவையில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தை கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தை இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரிவாகிய ஆவிக்கீட்டபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சிச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவை போல கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ பாருங்கள், அப்படிப்பட்ட மக்களை தேவன் பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களாயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறித்தலாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபினால் நாம் கிருபினால் இது எவ்வளோ பெரிய தயை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இப்படி அவன் நம்மை ரட்சித்ததை நீங்கள் ருசி பார்த்தது உண்மையானால் அறிமாங்களே, நாம் பாவமற்ற பிள்ளைகளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக நினைச்சினோம் நாம் வாழ வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கிருபை தேவன் மேல் பொழிந்திருக்கிறார். அந்த கிருபைக்கு அளவே கிடையாது. அவர் எது எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை. தகுதியற்ற ஒன்றுக்கு உதவாது நமக்காக தேவன் நம்மேல் கிருபை கூர்ந்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் பாருங்கள். அது அப்படிப்பட்ட அந்த அன்பை இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளையாய் மாற்ற அப்படிப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமான மக்களை வாழ வேண்டும் பாருங்கள். அதை விட்டு மீண்டும் மீண்டும் நினைச்சுக்கூடாதாம் நாம் பாவம் செய்யவே கூடாது பாருங்கள். நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்படி அதுக்கு என்ன செய்வது? தவறாமல் நாம் வாரம் கர்த்தருடைய தொழுகையை பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அவரோடு கேட்க வேண்டும், நன்கு பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டும். தேவனை ஆசீர்வாத் என்று தேவனுக்கு உற்சாகமாய் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு நாம் பாடமாக வாழ வேண்டும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆகவேதான் நீங்கள் கிறிஸ்துவில் பிறந்து உண்மையானார், பரலோகத்து தேவனுடைய தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்மையானார், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக, குறையில்லாததாக, கரையற்றதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் பாருங்கள். அதைத்தான் பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் மற்றவை போல அறிவார்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். வேத்தில வாசிப்பார் ரோமர் சபைக்கு எழுதும்பொழுது பல்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நான் திருப்ப பாருங்கள். பாருங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகதனாலே மறுரூபமாகலாம். நாம் இந்த பிரபஞ்சத்தின் பிழைப்புகள் அல்ல அறிஞர்களே, நாம் தேவனுடைய சொந்தமானவர்கள், தேவனுடைய பிரியமானவர்கள். ஆகவே தான் பரலோகத்து தேவனை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் எந்த விதமான பாவம் இருக்கக்கூடாதான், எந்த விதமான அழுக்கு இருக்கக்கூடாதான் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே பவுல் எபேசு சபையாருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிற பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் திருப்புவோம் பாருங்கள். ஆதலால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17லிருந்து 24 வாசிகளை பாருங்கள். ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நீ நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள்.
நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். காமிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து பார்க்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வயதானவர்கள் சிறு பிள்ளைகளை பாலிய துன்பத் கொடுக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! காமிகாரம். காரணம் என்ன? அவர்களுக்கு உணர்வு கிடையாது, நல்ல அறிவு கிடையாது, தேவனுடைய பயம் கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷத்தில் அழைக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் போதிக்கப்படுறதைத்தான் பாருங்கள். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. இயேசுவிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கிச்சுகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கரைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிலர்களாகி மெய்யான் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக புதிய சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த பவுல் ஒரு சபையாருக்கு எழுதும் பொழுது 2:5 இப்படி இருக்கே, ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினே. நம்ம வாழ்க்கையை ஒரு புதிதான வாழ்க்கை. மற்றவர்கள் பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் பார்த்து நம்மை மூலமாக பல தேவனை மகிழ்ப்பது, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும். பாருங்க, ஏதோ வருகிறோம், கர்த்தருடைய தொழிலை கலந்து கொள்வோம் என்று அல்ல. நான் உண்மையிலேயே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் ஆராய்ச்சி சொல்லுகிறேன். நான் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே அழைக்கப்பட்டவர்கள். நம்ம அவர் கவனிக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 4:13 வாசிக்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம அவர் கவனிக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாக ஏன் நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கென்று நான் சாண பெற்ற அன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். நல் மனசாட்சியில் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை சொல்லலாம். நாம் விரிவே கூடாது, பாவம் செய்து விரிவே கூடாது. ஆகவே நான் பார்த்தில்லை. பரிசுத்தாவை பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது, நீங்கள் பருவத்திலே தாயை ருசித்து பார்த்தது உண்மையானால் நம்முடைய சகல துர்க்குணத்தையும் பராமைகளையும் வஞ்சனைகளையும் கபடங்களை ஒழித்து விட்டு மினிசமாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளை படம். ஒரு குழந்தை புதிதாய் பிறந்தால் இப்படி இருக்கு பாருங்கள். அது புதிதாக கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த குழந்தையைப் போல என்ன செய்ய வேண்டுமா? திருவசனமாகிய ஞானப்பாலின், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டுமா? கர்த்தர் வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். கர்த்தர் வசனத்திலே எந்த விதமான கலங்கம் கிடையாது. அது சுத்தம், புதிதானது. சங்கீதக்காரி தாவி சொல்லி பாருங்கள், கர்த்தர் வசனத்தை குறித்து சங்கீதம் 19 திருப்புவோம். பாருங்கள் 7 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தரின் நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தரின் நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. ஆமரிமாலை கத்திரி வசனத்தின் மேல் நீங்கள் நானும் தாகமாயிருக்கிறோம். ஏன்னா கத்திரி வசனம்தான் நம்மை பருவத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு அநேக மக்கள் ஏமாற்றுகிறார்கள். பொய்யான அற்புதங்களையும் பொய்யான அடையாளம் சொல்லி மக்களை திசை அதுவல்ல, அவர்களை காட்டிலும்
கர்த்தருடைய வசனம் நம்மிடத்தில் இருக்கிறது பாருங்கள். இந்த கர்த்தருடைய வசனம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த கர்த்தருடைய வசனம் நம்மை கிழிப்பதற்கு பரிசுத்த மூலமாக இத்தனை பாடுகள் நடந்திருக்கிறது பாருங்கள். அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்திகள் நடந்திருக்கிறது. அப்படி செய்துதான் இந்த கர்த்தருடைய வசனமானது உறுதியாக்கப்பட்டதாகவே இந்த கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் ஒவ்வொரு வாஞ்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் போதுமானதாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தை என்ன போதிக்கிறது, இது என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நியாயமானது, இது அறிவிப்பூர்வமானது. ஆகவே கர்த்தருடைய வசனத்திற்கு மேல் நாம் தாகமாயிருக்க வேண்டுமா பாருங்கள். தீமோத்தேயுவிற்கு இப்படி எழுதுகிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிக்கலாம். வேத வாக்கியெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதிகளாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கணிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயாம். இவைகள் நமக்கு போதுமானதாக பாருங்கள். ஆகவே தான் பழுத்தி தேவன் பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், அதாவது திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படியுங்கள், அதை தியானியுங்கள், அதை நீங்கள் விசுவாசித்து அது நடங்கள். அவைகள் நமக்கு போதுமானதாக இருக்குது பாருங்கள். ஆகவே தான் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிரசங்கிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வசனத்தை ஆர்வத்தோடு கவனிக்க வேண்டும். என்ன போதிக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அது நடக்க அது மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் நாம் தாகமாய் படிப்பது, தாகமாய் கேட்பது. இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன ஒன்று வல்லம் என்று பாருங்கள். இவைகள் தான் நம்ம என்ன செய்து தேவனிடத்தில் சேருவதற்கு நம்மை தகுதியாக மாற்றுகிறது பாருங்கள். இந்த கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் நானும் தாகமாயிருக்க வேண்டுமா? அதை நாம் கேட்பதிலே, அதை வாசிப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். காலங்களின் நேரங்களை வீணாக கழித்து விட சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். ஆகவே தான் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாது திருவசனமாகிய இந்த ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியாயிருக்கிறதை வாசிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும். பாருங்கள், பெரிய பட்டணத்தில் அப்படி செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி காரியம் பிடிக்கிறா என்பதை பார்த்து மனோ வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அவங்க நினைச்சார்களாம், தெசலோனிக்காவில் இருக்கிற சபையாரை காட்டிலும் நற்குணசகேன் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்துக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் வாசித்ததினால், அதை மனவாஞ்சியோடு கூட படித்ததினால் அவர்கள் நற்குல அதே பலாம் இருக்கின்றமா பாருங்கள். அதுதான் பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது, நீங்கள் தெய்வத்தை ருசி பார்த்தது உண்மையானால் சகலவிதமான துர்க்குணத்தையும் சகலவிதமான பஞ்சங்களையும் பராமைகளையும் புறங்கொண்டு விட்டு நீங்கள் புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாது திருவசனமாகிய அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சார்கள் அப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீர்கள்? தினமும் வாசிக்க வேண்டும். தினமும் நீங்கள் செய்யுங்கள். உட்கார்ந்து சாப்பிட்டு உறங்குவதற்கு முன்பதாக குழந்தைகளை அமர வைத்து என்ன செய்யுங்கள், நல்ல பாடல்களை பாடி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து படுங்கள். அது உங்களுக்கு பிரயாசமான பலனாகவே கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் நான் வாஞ்சார்கள். கர்த்தருடைய வசனம் போதுமானது இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தேவனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இது தேவனுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு சட்ட நூல் பாருங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கைடு போல, ஒரு வழிகாட்டியை போல, ஒரு கை காட்டியை போல தேவன் வேத புத்தகத்தை சொந்தராகவே வேத வசனத்தின் மேல் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் பாருங்கள். இது நமக்கு போதுமானது. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்க வேண்டுமா, அதை படிக்க வேண்டுமா?
யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் நமக்கு நித்தியத்தை உண்டு அறிகிறீர்களே, என்னை பற்றி சாட்சி சொல்லுவது மதிக்கலை என்று சொல்லி. அமரிமாண்டு வேத வசனம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டுமா? அதை படிக்க வேண்டுமா? அதை படித்து அதை அறிந்து புரிந்து நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் நமக்கு போதுமானதாக இருக்குது. பாருங்கள் வேத வசனத்தில் பாருங்கள் 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், அதாவது நாம் தேறினவனாகவும் அவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்தவளாக, அவிக்குரிய ஜீவித்தேவன் பிரியமானவளாக தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய, எல்லா நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவராகவும் இருக்கும்படியாக இவைகள் கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு உபதேசிக்கிறது, போதிக்கிறது. ஒவ்வொரு வாரம் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோமே, அது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதனுடைய உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனங்களாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை ஆர்வமாய் படிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அதைத்தான் பவுல் பேதுரு மூலமாக நாம் பார்த்தோம். நான் உண்மையிலேயே பவுலுக்கு தேவனுடைய அன்பை, அவருடைய தயையை, அவருடைய இறுக்கத்தை ருசி பார்த்து உண்மையானார், நம் கிறிஸ்தவர்கள் பிறந்து உண்மையானார், நம் பரிசுத்தமாக்கப்படுவது உண்மையானார், நாம் இன்றைக்கு மரித்தாலும் பல செல்வோம் என்ற தகுதியை, அந்த விசுவாசத்தை பெற்று உண்மையானார். நாம் மற்றவர்களைப் போல அல்ல, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, தேவனுடைய பிரியமான பிள்ளைகளைப் போல பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் தேவனோடு பின்னருங்கி ஜீவிப்போம். அதற்கு என்ன வழி? வேத வசனின் மேல் வாஞ்சியாக இருப்போம், அதை வாசிப்போம், அதை கேட்போம், அதையும் நடப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிப்பார். பாருங்கள், தரிமான வேளையிலே தன்மையான சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவனுடைய வாய்ப்பை தந்தமைக்காக நாம் தேவன் செல்வோமாக. நீங்கள் நான் கூட அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் தாகமாயிருப்போம், அதன் மேல் வாஞ்சியாயிருப்போம். அப்படி வாஞ்சியாயிருந்து அதை வாசித்தறிவு நடந்து தேவன் பிரியமாய் ஜீவிக்க தேவன் விச்சிவாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட மாதிரி ஆசிப்பாராக. இது கேட்டு நீங்களும் கூட மக்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கத்தக்க தேவர்கள் தந்த தயவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். உமது வசனம் எங்களுக்கு உபதேசிக்கிறது, எங்களை சீர்திருத்தம் செய்கிறது, எங்களை கடிந்து கொள் என்பது உணர்ந்து ஒவ்வொருவரும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல உமது வசனங்கள் ஆவலாய் வாஞ்சியாய் படிக்கத்தக்க கேட்கத்தக்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்களை பலப்படுத்தும் பிதாவே, எல்லாருடைய பாவக்குறதை வாக்க முடியும். இவை அனைத்தையும் எங்கள் மேலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முடியேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென்.